பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய், பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று பெண்ணை நதி பாயக்கூடிய திருவெண்ணை நல்லூரிலே, எனவே சிவபெருமானுடைய அணுக்கத் தொண்டராக ஆகாய கைலாயத்திலே விளங்கியவர் வடிவால் சிவமே ஆன சுந்தரமூர்த்தி சுவாமிகள். உலக வாழ்க்கையிலே வாழப்போன சுந்தரரை தடுத்து ஆட்கொண்டதால் அந்த புராணம் தடுத்து ஆட்கொண்ட புராணம் என்று பேசப்படுகின்றது. அப்படி தடுத்தாட்கொள்ளப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னை பாடுமாறு பணிக்கிறார் சிவபெருமான். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருமுறை ஆசிரியர்களில் மூன்றாம் அவராக, சமயாச்சாரியார்களில் மூன்றாம் நிலையில் வைத்து போற்றப்படக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வாழ்வும் வாக்கும் பற்றி நாம் சிந்திக்கத் தொடங்குகின்றோம். வடிவால் சிவமே ஆனவர் என்று அவருக்கு ஒரு திருப்பெயர் உண்டு. சிவபெருமான் சர்வாலங்கார பூஷிதராக தன்னுடைய திருமேனியை ஒரு நிலைக்கண்ணாடியில் பார்த்தாராம். பார்த்தபோது அவருடைய அழகிய வடிவத்தினுடைய பிம்பம் அதிலே தென்பட, அந்த பிம்பத்தை பார்த்து சுந்தரா வா என்று அழைத்ததனால் அந்த பிம்பத்திலிருந்து வெளிப்பட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொல்வது வழக்கம். அது மட்டுமல்ல, பார்க்கடலை கடைந்த போது அமுதத்துக்கு முன்னால் நஞ்சு பெருகியதல்லவா, அந்த நஞ்சை தான் உண்ண வேண்டும், விழுங்க வேண்டும் என்று சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். அவருடைய ஆணையின்படி அந்த நஞ்சை சேகரித்து கொண்டு வந்து சேர்த்தவர் என்பதனால் அந்த ஆளாள விஷத்தை கொண்டு வந்ததால் ஆளாள சுந்தரர் என்று சொன்னார் என்றும் சொல்வார்கள். எனவே சிவபெருமானுடைய அணுக்கத் தொண்டராக ஆகாய கைலாயத்திலே விளங்கியவர் வடிவால் சிவமே ஆன சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் பெருமானுக்கு பூசணைக்காக பூக்கள் கொய்வதற்கு நந்தவனம் நோக்கி சென்றபோது அங்கே அம்பிகையினுடைய சேடிப்பெண்கள் இருவரை பார்க்கிறார். கமலினி, அனந்திதை என்பவை அவருடைய திருநாமங்கள். அவர்கள் மேல் இவருக்கு மையல் ஏற்பட்டது. அதனை உணர்ந்த சிவபெருமான், நீ உலகத்திற்கு சென்று வாழ்க்கை நடத்தி மீண்டும் என்னிடத்திலே வர வேண்டும் என்று பணித்தார். பெருமானுடைய ஆணையை சிரம் மேற்கொண்டு திருவாரூரிலே பெருமான் அவதரிக்கின்றார். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று பின்னால் பாடப்போகிறவர் ஆரூரர் என்று அழைக்கப்பட்டார். அவர் வளர்ந்து வந்த அழகை பார்த்து பல்லவ மன்னர் அந்த குழந்தையை தான் வளர்க்க வேண்டும் என்று விரும்பி தன்னோடு அந்த நம்பியாரூரரை கொண்டு சென்று வளர்த்தார் என்பது வரலாறு. பெரிய புராணத்தினுடைய நாயகராக விளங்கக்கூடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் அருளிய பாடல்கள், பெருமானோடு அவர் கொண்ட நட்பு, அந்த தோழமையால் அவருக்கு விளைந்த உரிமை என்று எண்ணில்லாத அம்சங்கள் எண்ண எண்ண வியப்பு தரக்கூடிய விதத்தில் விரிந்து கொண்டே வளர்ந்து கொண்டே போகின்றன. அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமண மேடையிலே அவர் நிற்கிற காலத்தில் ஒரு முதியவர் வந்தார். இந்த ஆரூரன் எனக்கு அடிமை என்றார். அடிமை என்று சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு கோபம் வந்தது. ஓர் அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாக முடியுமா, நீ என்ன பித்தனா என்று சினந்தார். அதற்கான சாட்சியம் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி மடியிலிருந்து ஒரு ஓலையை எடுத்து கொடுத்தார் வந்த முதியவர். அதில் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாட்டனார் எழுதி கொடுத்ததாக அந்த ஓலை இருந்தது. வழி வழி உங்களுக்கு நாங்கள் அடிமைகள் என்று. கோபத்திலே சுந்தரர் அந்த ஓலையை கிழித்து திருமண வேள்விக்கு எடுக்கப்பட்டிருந்த அந்த கனலிலே போட்டார்.
திருமண வேள்விக்கென்று எழுப்பப்பட்டிருந்த கனலுக்குள்ளே போட்டார். வந்த முதியவர் கொஞ்சம் கூட அசரவில்லை. நீ கிழித்தது படி ஓலைதான், மூல ஓலை என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி மறுபடியும் அந்த மூல ஓலையை காட்டினார். அந்த கையெழுத்து இவருடைய பாட்டனாருடையதுதானா என்று ஊரில் போய் சரிபார்த்தார்கள். அவருடையதுதான் என்று தெரிந்தது. உடனே நீ எனக்கு அடிமை என்று சொல்லி அழைத்து கொண்டு போனார். பின்னாலேயே வா என்று திருவெண்ணைநல்லூருக்குள் போன அந்த முதியவர் அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைந்தார். ஆலயத்துக்குள்ளே நுழைந்தவர் கருவறைக்குள்ளே புகுந்தார். கருவறைக்குள்ளே போய் இறைவனோடு இரண்டர கலந்தார். வந்தது சிவபெருமான் தான் என்று பிறகு தெரிந்தது. உலக வாழ்க்கையிலே வாழப்போன சுந்தரரை தடுத்து ஆட்கொண்டதால் அந்த புராணம் தடுத்து ஆட்கொண்ட புராணம் என்று பேசப்படுகின்றது. அப்படி தடுத்தாட்கொள்ளப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னை பாடுமாறு பணிக்கிறார் சிவபெருமான். அர்ச்சனை பாட்டேயாகும், ஆதலால் எம்மை தூய சொல் தமிழ் பாடுக என்றார். தூமரை பாடும் வாயார் என்று தெய்வச்சேக்கிழார் அந்த சம்பவத்தை விவரிக்கின்றார். எனக்கு பாடத் தெரியாதே பெருமானே, நான் எப்படி உங்களை பாடுவேன் என்று கேட்க, நீ எனக்கு அடிமை என்று நான் சொன்ன காலத்தில் என்னை பித்தன் என்றாய், எனவே பித்தா என்றே பாடு என்றார். அது அந்த அந்த இடத்தில் சுந்தரர் எவ்வளவு கூர்மையானவர் என்பது அவர் வாக்கினாலும் சூழ்ந்திருந்தவர்கள் வாக்கினாலும் தென்படுகிறது. ஒருவர் எனக்கு நீ அடிமை என்று சொன்னால் அதற்கு சான்று வேண்டும். எந்த ஒரு வழக்குக்கும் 3 விதமான சாட்சிகள் வேண்டும் என்று சேக்கிழார் அருமையாக காட்டுகிறார். ஆட்சியில், ஆவணத்தில், அன்றி மற்ற அயலார்தங்கள் காட்சியில் 3இல் ஒன்றை காட்டுதி. ஆட்சியில் என்றால் நடைமுறையில் அப்படி இருக்க வேண்டும், வழக்கத்தில் இருக்க வேண்டும். ஆவணத்தில், ஏதாவது ஆவணங்கள் should be in the records என்கிறோமே, ஆவணத்தில் இருக்க வேண்டும். அயலார் காட்சியில் மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சான்று, இது உண்மைதான் என்று யாராவது மெய்ப்பிக்க வேண்டும். இந்த 3இல் ஒன்றை காட்டுது என்றெல்லாம் சொல்லி பின்னர் தான் அடிமைதான் என்று அந்த மூல ஓலை சொன்னதை கேட்டு இவர் வந்தபோது முதல் வாக்கியத்தில் அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் பித்தா என்று திட்ட, என்னை பித்தன் என்கிற சொல்லையே முதல் சொல்லாக்கி பாடு என்று அருளினார் சிவபெருமான். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன், மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று பெண்ணை நதி பாயக்கூடிய திருவெண்ணை நல்லூரிலே வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், அந்த பெண்ணை நதிக்கு தென்புறத்திலே நீ வீற்றிருக்கின்றாய் என்று பெருமானை வர்ணித்து பாடிய பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்திலே முதல் பாடலாக அமைந்திருக்கின்றது என்று பார்க்கிறோம். பெருமானோடு அவருக்கு இருந்த நட்பு கலந்த நேசம் எத்தகையது என்பதை பின்வரும் பதிவுகளில் தொடர்ந்து பார்க்கலாம்.